அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு ஜனவரி 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை மாறும் என்றே சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் முதல் 14 நாள் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 குடியவனும் 8ஆம் இடத்துல இருக்கு. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் நிறையவே வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா வீடு மாற்றம், அதுக்காக செலவு பண்ணலாம், ஆல்ட்ரேஷன் வரலாம், அல்லது வாகனத்துல பழுது ஏற்பட்டு அதை நீக்கிறதுக்கான செலவுகள் வரலாம். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கு நிறைய சாத்தியம் உள்ளது. ஏன்னா இந்த குரு பகவானை பொறுத்தவரை ஜென்ம குருவாக இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கு. அப்போ ஹெல்த் வைஸ் நீங்க கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வாக்கிங் போறது, உணவு விஷயத்துல கவனம் செலுத்திக்கிறதெல்லாம், குறிப்பா ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பா அதை செய்யணும். மாசத்தை பொறுத்தவரை முதல் 14 நாளும் சரி, அடுத்த 14 நாளுமே ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதே போல விரயங்களும் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி செலவுகள் ஆகும்போது நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் ஏற்படும், டிராவல் பண்ணுவீங்க நிறையவே. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியும் 2வது பகுதியுமே கூட சில பேருக்கு தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியம் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் அங்கேயே கூட பாத்தீங்கன்னா ஒரு சிறு தூர பயணமோ ஒரு பயணங்கள் ஏற்படும். அது மகிழ்ச்சியை தரும். 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 9ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா காரகோ பாவக நாஸ்தி அடிப்படையில தந்தையை பாதிக்கும். தந்தைக்கு உடனால பாதிப்பு வரலாம், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். சகோதர வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியனுக்கு செவ்வாயோட வக்ர பார்வை, சூரியன் செவ்வாய் பார்வை வர்றதுனால உங்களுக்கு சகோதர வழி உறவுகள் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிறப்பா இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இப்ப விரயம் ஆகுது, நஷ்டம் ஆகுது அப்படின்னாலையும் உங்களுக்கு பெருசா கஷ்டம் வந்துருமான்னாக்க ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னாக்க, இந்த புதன் 8ல இருக்கிறது நல்லதுதான். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் தருவார் என்ற அடிப்படையில, அதே போல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தன் வீட்டையே பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை. அப்போ பணம் உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு வகையில திடுதிப்புன்னு பணம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அஸ் யூஷுவல் இன்கம் வரும். ஏதோ ஒரு அடிஷனல் இன்கம் வரதுக்கான சான்சஸும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த வகையில இந்த பணத்தால இந்த நிலைமைகள், இந்த நஷ்டங்கள், இந்த கஷ்டங்களை நீங்கள் சமாளிப்பீர்கள். இந்த 2025 ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும், போன மாசமே கூட நம்ம சொல்லியிருந்தோம் டிசம்பர்ல ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா அதுக்கான காலகட்டம் இருக்கு. உங்க ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்தி நடக்குது, பிராப்தம் இருக்குன்னாக்க ஒரு புதிய வேலையில நீங்க போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு வரும் இந்த காலகட்டத்துல. அது உங்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் நன்மையை கொடுக்கும். அல்லது திருமணம் பேசி பேசி ஓய்ஞ்சு போச்சு, திருமணம் வரனே வரல, வந்தாலும் செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த 2025 ஜனவரி மாசம் பிற்பகுதியில் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நிறைய முயற்சி செய்வீங்க, தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யக்கூடிய மாதம் தான் இது. 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்துல நீச பங்கம் வக்கரம் பெற்று இருக்கிறார். பூசம் நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஏன்னா சூரியனோட பார்வையில் இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணைவரோட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரலாம். அது குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு மேக்சிமம் ஒரு அந்நியம் கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு சரியான தாம்பத்தியம் இல்லாம இருக்கும், அல்லது வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அதற்கு கூட கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில. ஏன்னா செவ்வாய்க்கு சூரியன் பார்வை, அப்போ ஒரு செப்பரேஷன் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க செப்பரேட்டடா இருக்கீங்க, வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, இந்த மாசம் சேர முடியுமா அப்படின்னா சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். அதே போல நல்லா பழகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு காதல் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல சம் டைவர்ஷன்ஸ் வரும். அதாவது சில பிரச்சனைகள் வரலாம், சலசலப்புகள் வரலாம், உறவில் சில கேப் வரலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நாசுக்கா இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை துணைவருடைய வகையில டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுனீங்கன்னாவே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரன் 10ஆம் பாவகத்தில் இருக்கு. 10ல சுக்கிரன் இருக்கிறது நிஸ்பலம். அதே போல சனியும் இருக்கு 10ல. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா இந்த மாசம் சுக்கிரனோட சனி எல்லாம் சேர்றதுனால தொழில்ல ஒன்றும் பெருசா நெகட்டிவ் கிடையாது. அதே போல
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸ் இல்ல அப்படின்ற வருத்தம் இல்ல. செய்யற ஹார்ட் ஒர்க்கு தகுந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸும் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, கடன் நடத்துறவங்க அல்லது அன்றாடம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்கமும் வரும். அதே போல வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க பெருசா உங்களுக்கு டார்ச்சர் இருக்காது, பெருசா பிரச்சனை கிடையாது. 10ல சுக்கிரனோட சனி சேர்றதுனால மாதத்தோட இறுதியில மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உச்ச சுக்கிரனாக மாறிடுறாரு. 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் மாதத்தோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஏறத்தால பொங்கல்லாம் முடிச்சு பின்னாடி திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க அந்த வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாலினர் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க சில பேருக்கெல்லாம் வந்து காதல் வரலாம், புதிய காதல் கூட வரலாம். உச்ச சுக்கிரன் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸும் ஆகும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. மனம் தளர்ந்திருந்த உங்களுக்கு அந்த மனம் தளர்ச்சி போகும். எதுலையும் ஒரு விடாப்படியான கொள்கையோட முடிவெடுத்து இந்த சாதிச்சே தீரணும் இத அப்படின்ட்டு களமிறங்கி செயல்படுவீங்க. அது சக்சஸும் ஆகும். வீடு வாகனம் தொடர்பாக மாதத்தோட இறுதியில உங்களுக்கு நன்மை இருக்கு. வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்கன்னா மாதத்தோட 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கான முயற்சி செய்யுங்க. வாங்குறது, விற்கிறது அல்லது ஒரு புதிய வீட்டுக்கு குடி போறதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இருக்கு இந்த காலகட்டத்துல. அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உச்சமா வருதுனால சுக்கிரனுடைய காரகத்துவம் கிடைக்கும். அதே போல கடன் சில பேருக்கு ஏற்படும். கடன் வாங்கியாவது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல இந்த செவ்வாயை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. இந்த 3ஆம் பாவகத்துல செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறது அண்ட அயலார்களுடன் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அண்ட அயலார்களால கூட சில மனசங்கடங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் வரலாம். அதே போலதான் நண்பர்களோட கூட பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அப்பப்போ வந்து கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சில மனஸ்தாபங்கள் வரும் அண்ட அயலார்கள் மற்றும் நண்பர்களோட. அடுத்ததாக சொல்ல போனாக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனா உடல்நலத்துல தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, கவனம் செலுத்திங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கதவு தட்டும். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வரும். அல்லது ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிராவல் உண்டு, அலைச்சல்கள் இருக்கும். அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில கருத்து வேறுபாடுகளாம் இந்த காலகட்டத்தில் சற்று பெரிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும் கணவன் மனைவிக்குள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்காக கொஞ்சம் நாசுக்கா நடந்துகிறதெல்லாம் வந்து நன்மை. குறிப்பா உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள் வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலவே உங்களுக்கு மன நிம்மதி இல்லாம போகும். சில பிரச்சனைகள் அவர்களே இழுத்து விடுவார்கள், அதன் மூலம் பாதிக்கப்படுவீங்க. சோ அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதோ அல்லது அவங்க கிட்ட நாசுக்காக பழகிறதோ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையில உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க. அலைச்சல்கள், பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக படிப்பீங்க, பிரச்சனை கிடையாது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தேவையற்ற பழக்க வழக்கம், நண்பர்கள் அல்லது சிலரால் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிங்க. அரசு பணிக்காக படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே படிப்பீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். பெட்டராகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆதாயங்கள்லாம் உண்டு, அரசால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களை சந்திப்பீங்க. பொதுவாகவே கிருத்திகை மற்றும் மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பிள்ளைகள் வகையில வந்து மன வருத்தம், டென்ஷன் ஆகுறது அல்லது அவங்களுக்கு நிறைய செலவு பண்றது, எக்ஸ்பென்சஸ் ஆகுறதெல்லாம் வரும். நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சுப செலவுகள்லாம் செஞ்சிருக்கு பாருங்க, பெரிய அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது. 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஆதாயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. சில புதிய நண்பர்கள் வருவாங்க. குறிப்பா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சனி பாத்தீங்கன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடும். அதாவது இடத்துல டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்தே அந்த வகையில சனி புரட்டாதியில் இருக்கிறது போது குறிப்பா வந்து வேலையில கூட ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு தொலைதூர பயணம் அதுக்குதான் சாத்தியமாகும்னு சொன்னேன். சில பேர்ல புதிய முயற்சிகளை கையில் எடுக்க போறீங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி சில பேர்லாம் வந்து இந்த மாதத்துல இறுதியில புதிய முயற்சியை கையில எடுத்து
அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சொந்தமா ஆரம்பிக்கலாம், பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணெல்லாம் வரும். அதை வந்து உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு செய்யுங்க. ஏன்னா தசாபுக்தி பலன்களும் முக்கியமானது. 10ல சனி இருந்தா ஓன் பிசினஸ் ஐடியாக்கெல்லாம் வரும். அதே போல பங்கு சந்தையை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஈடுபடலாம். ஆனா இன்ட்ராடே பண்றதுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அதுக்கான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கும்போது இன்ட்ராடேலையும் சம்பாதிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் சேஃபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறையும் போது நீங்க பை பண்ணலாம். இது நல்லதுதான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மண் மனை தொடர்பான தொழில்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை நல்லாவே இருக்கும். அதே போல இரும்பு சம்பந்தமான தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம் பண்றவங்க, கன்சல்டேஷன் பண்றவங்க, மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கமிஷன் சார்ந்த தொழில், பார்மா, மருத்துவம், கம்ப்யூட்டர், உணவுத்துறை, அன்றாடம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதம் வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமே இருக்கும். ஈவன் ஆண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமே உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் நீங்க வந்து தொழில சக்சஸ் பண்ணுவீங்க, வருமானம் வரும், கொஞ்சம் செலவும் ஆகும். அது சுப செலவுகள் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதமா தான் உங்களுக்கு இருக்கு. சோ மொத்தத்துல இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சாட்சாத் முருகப்பெருமானி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைகள் தீரும். முருகா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு முருகன் என்ற ஒரு வார்த்தையே போதும், அதுவே மருந்து. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.